ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி நம்மளுக்கு 2 விதமான தாட்ஸ் இருக்குங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் நெனைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எஃபெக்ட்டே இல்ல அப்படின்னு அத இக்னோர் பண்றது. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் என்ன அவங்கள்கிட்ட குறை இருந்தாலுமே, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் இது நடக்கல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் மேலேயே எல்லாத்தையும் தூக்கி போடுறவங்க. ஸோ இது 2த்துக்கும் ஒரு மிட் லைன் பார்த்தோம்னா, மாடரேட் ஸ்ட்ரெஸ் கேன் அஃபெக்ட் தி ஸ்லீப் சைக்கிள்ஸ், கேன் அஃபெக்ட் ஈவன் பீரியட் சைக்கிள் இன் லேடீஸ். இதனால வெயிட் டிஸ்டர்பன்ஸ், இதனால ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட்ஸ், இதனால ட்ரக் அடிக்ட் ஆகுறவங்க, இதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் மாடரேட்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். மாடரேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஆக்ஷனபிள் திங்ஸ்க்கு ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 5 times a week உங்களால நல்ல 7 to 8 hours ஸ்லீப் எடுக்க முடியுதான்னு பாருங்க. செகண்ட்லி, அட்லீஸ்ட் 5 days a week 30 மினிட்ஸ்க்காவது எக்ஸசைசஸ் ஆர் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா வாக்கிங் ஆர் அட்லீஸ்ட் சம் சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. மூணாவது, உங்களால ஒரு நாள் அவுட்டிங்கோ இல்ல கொஞ்சம் சில் பண்ற மாதிரி ஒரு வீக்கெண்ட் ஆஃபோ எடுக்க முடியுதா பாருங்க. நாலாவது, இஃப் யூர் கண்டினியூஸ்லி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா உங்களால ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ண முடியுமா பாருங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேஷன் இது வரைக்கும் தெரியலையா? That's of a great help. Learn any one type of meditation and try doing it regularly.